அன்பு நண்பர்களே, பகிர்ந்து வாழாதீர்கள். இருப்பதை இருப்பவர்களிடமே பகிர்ந்து வாழாதீர்கள். இருப்பதை இல்லாதவர்களிடம் பகிர்ந்து வாழுங்கள். ஆம், நம்மிடம் இருக்கும் செல்வத்தை இருப்பவர்களிடம் பகிர்ந்து வாழாதீர்கள், இல்லாதவர்களிடம் பகிர்ந்து வாழுங்கள். நம்மிடம் இருக்கும் திறமைகளை இருப்பவர்களிடம் பகிர்ந்து வாழாதீர்கள், இல்லாதவரிடம் பகிர்ந்து வாழுங்கள். நம்மிடம் இருக்கும் அறிவினை இருப்பவர்களிடம் பகிர்ந்து வாழாதீர்கள், இல்லாதவரிடம் பகிர்ந்து வாழுங்கள். நம்மிடம் இருக்கும் நம்பிக்கையினை இருப்பவர்களிடம் பகிர்ந்து வாழாதீர்கள், இல்லாதவரிடம் பகிர்ந்து வாழுங்கள். இதனை தான் நான் விவிலியத்தில் பார்க்கின்றோம். ஏழை எளியவர்க்கு கொடுப்பவர் கடவுளுக்கே கடன் கொடுக்கின்றனர் என்று. எனவே நாமும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை ஏழை எளியவர்களுடன் பகிர்ந்து வாழுவோம். நமது சுயநலத்தை பகிர்ந்து வாழாதீர்கள். ஏழை எளியவர்களுடன் திறமைகளை பகிர்ந்து வாழுவோம். உங்களது அதிகாரத்தை பகிர்ந்து வாழாதீர்கள். ஏழை எளியவர்களுடன் அறிவினை பகிர்ந்து வாழுங்கள். உங்கள் ஆணவத்தை பகிர்ந்து வாழாதீர்கள். ஏழை எளியவர்களுடன் உங்கள் நம்பிக்கையினை பகிர்ந்து வாழுங்கள். உங்களது மூட நம்பிக்கையினை பகிர்ந்து வாழாதீர்கள். நன்மையானவற்றை பகிர்ந்து வாழுங்கள். தீமையானவற்றை ஏழை எளியவர்களுடன் பகிர்ந்து வாழாதீர்கள்.